ஓகே, எத்தனை வருஷமா உங்க மாமியார் உங்க கூட இருக்காங்க? ஏன் கூட இல்ல சார், பக்கத்துல இருக்காங்க சார். நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், சொந்த வீடு கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் காலி பண்ணிட்டு வேற வீடு மாறுறனோ அங்கெல்லாம் பக்கத்துல வந்துருவாங்க. இல்ல உண்மையா இல்ல, நீங்க அவங்களை கேளுங்க. நாங்க வந்து கல்யாணம் ஆன உடனே எங்க மாமியார் வீட்டுல கொஞ்சம் மனஸ்தாபம் சார். உடனே நாங்க வீடு மாத்தி வந்துட்டோம். அம்மா என்ன சொன்னாங்க, பக்கத்துல வீடு காலி இருக்குமா, பக்கத்தே வந்து அப்போ வந்து இப்ப பக்கத்துல அதே பழக்கம் ஆயிடுச்சு சார். அவங்க தனியா ஒவ்வொருத்தர் வீடு கலப்பு பக்கத்துல இன்னொரு வீடு காலியா இருக்கு. அந்த மாதிரி அமைஞ்சிருது சார். நாலாம் தேர்வு அப்படி கிடைக்கவே மாட்டேங்குமா? அந்த மாதிரி அமைஞ்சிருது சார். ஆனா அந்த நேரத்துல நம்ம கை கொடுக்குறாங்களே சார் அம்மா. இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்த உடனே சட்டை எங்க இருக்கு, பேண்ட் எங்க இருக்கு கேக்குறாங்க. உங்களோட அம்மா பதில் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க சைலண்டா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சார் துணி மடிச்சு கொடுக்கறது அம்மா தான் சார். நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன் சார். துணி மடிக்கணும்னு எனக்கு பிடிக்காது சார். அம்மா தான் மடிச்சு எல்லாம் மடிச்சு அவங்களே எடுத்து கூட வச்சிருவாங்க சார். அவங்க அதனால அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. வீட்டுல என்னெல்லாம் வேலை செய்றாங்க வைஃப்? யார் சார்? வைஃப் வேலையை செய்யறது இல்ல சார். சார் செய்வேன் சார். சார் நைட்டு நான் வந்து இந்த ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றேன், வெல்டர். சரிங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்தேன்னா இவங்க படுத்துட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கிறவங்க என்ன பார்த்தவொன்னே உட்காந்துருவாங்க. எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. நைட் டிஃபன் நான் தான் செய்யணும். தோசை போடணும் மட்டும் அவர் போடுவார் சார். மெலிசா போட்டு கொடுப்பாரு, அவர் போடுவார் சார். அவரு மத்தபடி சண்டே டைம்ல கூட அவர் வேலை செய்வார் சார். சார் ஹவுஸ் ஓனர் நம்பர் கூட தரேன் சார், நான் கால் பண்ணி கேளுங்க. நான் போய் சொல்ல சார், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் போய் சொல்லல. Download ShareChat.